ஒரு நாள் ஒரு இளைஞன் கடவுளை நோக்கி மனம் கலங்கி கேட்டான், என்ன சாமி இது? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாமே தாமதமா கிடைக்குது. வேலையும் லேட், பணமும் லேட், வெற்றியும் லேட். அந்த நேரம் ஒரு சந்நியாசி அவன் அருகே அமர்ந்தார். அவர் சிரித்தபடி கேட்டார், மகனே, நீ சொல்லுற தாமதம்னு சொல்றது என்ன? இளைஞன் சோர்வாக சொன்னான், எதையும் நான் நினைக்கும் நேரத்துக்கு அடைய முடியலை சாமி, அதுதான் தாமதம்னு தோணுது. சந்நியாசி சிரித்தார், மகனே, நீயே பார்த்திருப்ப, மழை கூட ஒரு காலம் வரை வராது. ஆனா வந்தவுடன் மண்ணுக்கு உயிர் தரும். ஒரு விதை முளைக்க சில நாட்கள் ஆகும். ஆனா முளைச்சதும் அது ஆயுளெல்லாம் நிழல் தரும். அவர் மெதுவாக தொடர்ந்தார், வாழ்க்கையிலே தாமதம் என்பது கடவுளின் மறைமுக ஆசீர்வாதம். அவர் சொல்லுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திரு, நான் உனக்கு இன்னும் பெரியதை கொடுக்கிறேன்னு தான். அந்த வார்த்தைகள் இளைஞனின் உள்ளத்தில் ஒலித்தது. அவன் உணர்ந்தான், கடவுள் தாமதப்படுத்துவார், ஆனால் மறக்க மாட்டார். அந்த நாளிலிருந்து அவன் நிம்மதியாகப் போனான். ஒவ்வொரு தாமதத்தையும் அவன் பயமாயில்ல, நம்பிக்கையா பார்த்தான். ஏனெனில் அவனுக்கு தெரிந்தது, எல்லாமே தாமதமா கிடைக்குது, ஆனா அந்த தாமதத்துக்குள்ளேதான் என் வளர்ச்சி இருக்கு. வாழ்க்கையில் தாமதம் என்பது தண்டனை அல்ல, தயார் பண்ணும் நேரம்தான். சீக்கிரம் கிடைத்தது எளிதா போயிடும், தாமதமா கிடைத்தது நீண்ட நாள் நிறைந்திருக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் எதை செய்தாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவன் மனம் முறிந்து சொல்லிக் கொண்டான், இப்போ நான் என்ன பண்ணாலும் பயனில்லை, நம்பிக்கை வேணாம்னு தோணுது. அந்த நேரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் ரவியை பார்த்து சிரித்தபடி கேட்டாள், மகனே, உன் தோல்வியால் உன் நம்பிக்கையையும் இழக்குறியா? ரவி சொன்னான், அம்மா, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாமே தவறுதே, இப்போ நம்பிக்கையும் வெறுமையா தோணுது. மூதாட்டி அவனுக்கு ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்து சொன்னாள், இதை ஏற்றுவை, இது எவ்வளவு நேரம் எரியும்னு நீயே பார். அவன் ஏற்றி வைத்தான். சில நேரத்திலேயே காற்று அடிச்சு அணைந்தது. அவன் கோபமாய் சொன்னான், இதுதான் என் வாழ்க்கை மாதிரி, ஏற்றினாலே அணைந்து போகுது. மூதாட்டி சிரித்தாள், இல்ல மகனே, மெழுகுவர்த்தி அணைந்தது காரணமில்லாமல்ல, நீ அதை காற்றில நிறுத்திட்டே. சிறிய ஒரு காற்று கூட அதை தள்ளிவிடும். அதே மாதிரி உன் நம்பிக்கையை வெளியுலக வார்த்தைகள், தோல்விகள் பாதிக்க விடாதே. அதை உன் உள்ளத்தில பாதுகாத்துக்கோ, அப்போ அந்த ஒளி எப்போவும் அணையாது. அந்த வார்த்தைகள் ரவியின் மனதை மாற்றின. அவன் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். இந்த முறை அவனது உள்ளம் அமைதியுடன், நம்பிக்கையுடன் இருந்தது. சில மாதங்களுக்குள் அவன் செய்த வேலை வெற்றி பெற்றது. அவன் புரிந்து கொண்டான், நம்பிக்கைதான் இருளிலே ஒளி கொடுக்குது. தோல்வி நம்மை நிறுத்தாது, நம்பிக்கை இல்லாமைதான் நிறுத்தும். நம்பிக்கை என்பது வெற்றிக்கான முதல் படி. தோல்வி வந்தாலும் நம்பிக்கை உயிரோட இருந்தால் வெற்றி தூரமில்லை. ஒரு பெரிய நகரத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகுந்த உழைப்பாளி, ஆனால் எப்போதும் குறைகள் மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பான். எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அவங்களோ எளிதா ஜெயிச்சாங்க, என்னோட வாழ்க்கை அன்ஃபேர். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் தன் வாழ்க்கையையே குறை கூறிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் சோர்வுடன் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தான். அப்போ ஒரு குருட்டு முதியவர் அவன் பக்கம் வந்தார். அவரிடம் ஒரு சிறிய பை இருந்தது. அதுல சில சின்ன சின்ன காகிதங்கள். அவர் அருணிடம் சொன்னார், மகனே, இது எனக்கு தேவையில்லாத சில காகிதங்கள், ஆனா ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு நன்றி நினைவூட்டல். அருண் குழப்பமடைந்தான். அந்த காகிதங்களில் ஒவ்வொன்றிலும் சிறிய குறிப்புகள் இருந்தது. இன்று யாரோ எனக்கு உணவு கொடுத்தார்கள். ஒரு சிறுவன் சாலையை கடக்க உதவினான். ஒரு அந்நியன் சிரித்தான், நன்றி. அருண் கேட்டான், நீங்கள் பார்வை இல்லாம இருக்கீங்க, ஆனா இத்தனை நன்றி உணர்ச்சியா? முதியவர் சிரித்தார், மகனே, நான் பார்வை இல்லாம இருந்தாலும் என் மனம் நன்றி உணர்ச்சியால நிரம்பியிருக்கு. அதனால்தான் நான் எப்போதும் அமைதியாக இருக்கிறேன். நன்றி சொல்லத் தெரியாதவன்தான் உண்மையிலேயே குருடன். அந்த ஒரு வரி அருணின் மனதை அதிர வைத்தது. அவன் தன் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களுக்கு நன்றி சொல்லாம இருந்திருக்கிறான் என்று நினைத்தான். அம்மா, அப்பா, நண்பர்கள், ஆரோக்கியம், மூச்சு, ஒரு நாளின் உதயம், அனைத்தும் அவனுக்கு கிடைத்த வரங்கள்தான். அந்த நாளிலிருந்து அவன் தினமும் இரவு படுக்கும் முன் ஒரு பழக்கம் ஆரம்பித்தான். இன்று எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்கள் என்ன? சில வாரங்களில் அவனது வாழ்க்கை மாறியது. அவன் நிம்மதியோடு சிரிக்க ஆரம்பித்தான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான், நன்றி சொல்லும் மனம் கொண்டவனுக்கு வாழ்க்கை எப்போதும் முழுமையாக இருக்கும். நன்றி சொல்லத் தெரிந்த மனம்தான் நிறைவு அடைந்த மனம்.
நன்றி சொல்ல மறந்தவனுக்கே வாழ்க்கை குறைவாகத் தோன்றும். நீங்களும் இப்படி நன்றி சொல்ற மனதோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் மாதிரி மாறிடும். நன்றி.